ஒவ்வொரு மதத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கட்சி இருக்கும் சார். ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு தனியாக ஒரு கட்சியே இல்லை. நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டும் இல்லை. எதனால கிறிஸ்துவர்களுக்கு தனியாக ஒரு அரசியல் இல்லை? கிறிஸ்தவ மதத்தினுடைய போதனைகள் எப்போவுமே எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால நம்ம அரசியலில் நிற்கணும், நம்ம மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் போகும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கட்சியை தாண்டி, சாதியை தாண்டி, சபைகளை தாண்டி ஒன்னா சேர வேண்டிய காலகட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அரசியல் ஆப்ஷன் இன்றைக்கு மதவாத சக்திகள் இந்தியாவை துண்டாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மதவாத சக்திகளுக்கு மாற்று அரசியல்ங்கிறது இனவழி தேசிய, மொழிவழி தேசிய அரசியல் தான். ஏன்னா இந்தியாவில் முதல்ல தாய்மொழி வழி கல்வியை கொண்டு வந்தது கிறிஸ்தவர்கள். மதம் என்றால் நமக்கு கிறிஸ்தவமாக இருக்கலாம், இனம் என்றால் நாம் தமிழினம். சீமானுடைய ஆதரவாளராக இருக்கீங்க, அப்புறம் இந்த ஒரு நிலைப்பாடுல இருக்கீங்க. நான் சீமானுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்வதை விட தமிழர் தேசிய அரசினுடைய ஆதரவாளர். அதற்காகத்தான் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோமே தவிர சீமானுடைய ரசிகர் மன்றமாக இருக்கிறது ஆட்கள் நாங்கள் கிடையாது. ஜகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பது தமிழர் தேசிய கிறிஸ்துவர் இயக்கத்திலிருந்து மைப்பா சேசுராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு மதத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கட்சி இருக்கும் சார். அது ஹிந்துவுக்கு செப்பரேட்டாக ஒரு கட்சி இருக்குது. அதே மாதிரி முஸ்லீமுக்கு தனியாக ஒரு கட்சி இருக்குது. ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு தனியாக ஒரு கட்சியே இல்லை. நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டும் இல்லை. எதனால கிறிஸ்துவர்களுக்கு தனியாக ஒரு அரசியல் இல்லைன்னு? இது கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே அடிப்படையிலே அரசியலை தங்களுடைய அனுபவ பாடமாக எடுக்காமல் விட்டது தான். ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நம்ம வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆளுங்கட்சியாக அவர்கள் இருந்தார்கள். வெள்ளையர்கள் ஆளும்போது அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அவர்கள் அரசியலை பற்றி யோசிக்கிறது. ரெண்டாவது, கிறிஸ்தவ மதத்தினுடைய போதனைகள் எப்போவுமே எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால நம்ம இறங்கி வேலை செய்யணும், நம்ம அரசியலில் நிற்கணும், நம்ம மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் போச்சு. இந்த மனநிலை, இந்த உளவியல் காரணத்தினால கிறிஸ்தவர்கள் அரசியலுக்குள்ள நிறைய பேர் உள்ள போகலை. அதனால் அரசியல் கட்சிகளை பற்றி அவங்க யோசிக்கவும் இல்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா கட்சியிலும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ அடையாளம் தெரியாத நபர்களாக இருப்பாங்களே தவிர பெரிய அளவுக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற ஒரு சூழல் யாருக்குமே இல்லை. இப்போ இன்னைக்கு முஸ்லீம் லீக் இருக்கிறது அல்லது மற்ற முஸ்லீம் கட்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் முஸ்லீம் என்பதற்காகவே அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக, ஒரு எம்பியாக இருப்பாங்க. அதனால முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிற போது அல்லது அவர்கள் சிக்கலை சந்திக்கிற போது அவர்களுக்காக அவர்கள் பேசுவார். இன்றைக்கு பிஜேபி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பிஜேபியில் உள்ள எம்எல்ஏ, எம்பிக்கள் அது இந்துக்கள் அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் பேசுவாங்க. ஆனால் இந்த நிலைமை கிறிஸ்தவர் இருப்பதனால் அப்படிங்கிற ஒரு நிலைமை கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம். அதை இன்றைக்கு இதுவரை கிறிஸ்தவர்கள் யோசிக்கவில்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு அதை யோசிக்கிறாங்க. இன்றைக்கு அதுக்கு யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இந்தியா முழுவதும் வந்திருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்தியாவில் நீங்கள் 2.4 விழுக்காடு தானே இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சாதிச்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்தியாவில் பிராமணர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் 2.2 விழுக்காடு தான் இருக்கிறாங்க. அவர்களால் இன்றைக்கு ஒரு அரசை உருவாக்கக்கூடிய அளவுக்கு RSSஐ வைத்து ஒரு பிஜேபி கட்சியை உருவாக்கி இன்னைக்கு அரசை ஆளக்கூடிய சக்தி அவர்களுக்கு உருவாகி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் கிறிஸ்தவர்களால் முடியாது? கிறிஸ்தவர்களாலும் முடியும். ஆனால் அவர்கள் யாரும் இதை பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு போன்றவர்கள் யோசிக்கிறோம். அதனால அடுத்த கட்டம் இதற்கான வாய்ப்புகள், இதற்கான ஒருங்கிணைப்பு வேலைகள் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பல விஷயங்கள் பேசிக்கொண்டு. மொழிவழி தேசியத்தில் கிறிஸ்துவர்கள் வருவார்களா? அதாவது இன்றைக்கு இந்த அரசியலை, அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற போது
அதற்கு எது தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பேசுகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு மதத்தை வைத்து இந்தியாவில் அரசியல் செய்வது என்பது அது இயலாத ஒரு காரியம். ஏன்னா இந்தியா ஒரு பன்மைத்தன்மை மிக்க ஒரு நாடு. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்கிறது, அவர்களுக்கென்று பண்பாட்டு கூறுபாடுகள் இருக்கிறது, வழிபாடுகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சடங்கு முறைகள் இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறுபடுகிறது. இந்துக்கள் என்று வெள்ளைக்காரர்கள் கொடுத்த பேர் தானே தவிர இங்கு இருந்த மக்களுக்கு எல்லாம் குலதெய்வ வழிபாட்டினர். அதனால அவர்களுக்கு மதம் என்று ஒரு அரசியல் செய்வதற்கு இப்ப வேணா அவங்க செஞ்சுக்கலாமே தவிர லாங் ஸ்டாண்டிங் நீண்ட கால அரசியலுக்கு அது ஒத்து வராது. அப்போ இந்தியாவில் இன்றைக்கு வருகின்ற நாட்களில் அல்லது இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு ஒரு சரியான அரசியல் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா மொழி வழி தேசிய இன மீட்சி மட்டும்தான் இருக்கும். மொழி வழி தேசிய இன அரசியல் மட்டும்தான் இருக்க முடியும். அதனாலதான் போன்றவர்கள் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மொழி வழி தேசிய இன அரசியலை கிறிஸ்தவர்கள் முன்னெடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் முன்னெடுத்து அவர்கள் அல்லது யார் யாருக்கு மொழி வழி தேசிய இன அரசியலை முன்னெடுக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து இணைந்து நம்ம இந்த அரசியலை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா நாம் கட்டாயமாக இந்த இந்தியாவை இந்த மதவாத சக்திகளிடமிருந்து மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க பேசிக்கிறோம். இதற்கு இந்த மதவாத அரசியலுக்கு நேர் எதிராக நிற்பது இந்த மொழி வழி தேசிய இன அரசியல். ஏன்னா மதவாத அரசியலுக்கு ஆழமாக நிற்கின்ற அதற்கு ஆணி வேராக நிற்பது சாதி. ஏன்னா அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த சமூகத்தில் சாதிகள் இருக்கிறது, ஒரு சாதி கிடையாது, பல சாதிகள் இருக்கிறது. பல சாதிகள் இருந்தாதான் இந்த வர்ணாசிரம தர்மம் என்று இவர்கள் சொல்லப்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க நடக்கும். ஏற்றத்தாழ்வு, பிறப்படிப்படையில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற விஷயமெல்லாம் எதுல இருக்குதுன்னா சாதி இருக்கிறதுனால், இந்த சாதி இருப்பதனால் மட்டும்தான் இந்த மதவாத அரசியல் இருக்கிறது. ஆனால் இந்த மொழி வழி தேசிய அரசியல்னு சொல்லும்போது அங்க சாதி அடிபடுகிறது, மதமும் அடிபடுகிறது. அதனால் இந்த மதவாத அரசியலுக்கு நேர் எதிரான அரசியல் என்பது இந்த மொழி வழி தேசிய அரசியல் இந்தியாவை பொறுத்த வகையில் அப்படிங்கிறத நாங்கள் முன்மொழிகிறோம். இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த ஜாதி மதம் எதுவுமே வேண்டாம், எல்லா மக்களும் ஒன்றோடு ஒரு மக்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க கிறிஸ்துவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வேணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஏன்னா இது நிறைய நேரம் பேசப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் முன்வைக்கிறது மொழி வழி தேசிய அரசியல், பிறையா கிறிஸ்தவர்னு நீங்க இதை குறுக்குறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவினுடைய அரசியல் சூழல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வெளிநாட்டினர், கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டு மதம், அதனால கிறிஸ்தவர்கள்லாம் வெளிநாட்டினர் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கணும். எப்படி இஸ்லாமியர்களை சொல்றாங்களோ அது போல கிறிஸ்தவர்களையும் சொல்லுறாங்க வெளிநாட்டினர் அதனால அப்படின்னு. ஆனால் நாங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டிலிருந்து ஐரோப்பிய நாட்டிலிருந்து இந்த மதம் வந்திருக்கலாம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இது வெளிநாட்டிலிருந்து வந்த மதம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தொடக்க காலத்தில் இந்த மதத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் ஐரோப்பியர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க. இங்க மத அடிப்படையில் என்னை தாழ்ந்தவனாக, தீண்டப்படாதவனாக என்னை பார்த்த சமூகத்தில் இந்த கிறிஸ்தவம் என்னுடைய மனித மாண்பை பார்த்து, நீனும் மனுஷன்தான், நீனும் கல்வி கற்க உனக்கு உரிமை இருக்குது, நீனும் ஆடை அணிய உரிமை இருக்குது, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்று சொல்லி எங்க கண்களை திறந்து நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தது, மனிதர்களாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தது. அதனால இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணுக்கு நம்ம சொந்தக்காரன். மதம் என்றால் நமக்கு கிறிஸ்தவமாக இருக்கலாம், இனம் என்றால் நாம் தமிழ் இனம் அப்படிங்கிறத வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிறிஸ்தவர்களை மொழி வழி தேசிய அரசியலை அவர்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேரையே வச்சிருக்கிறோம். இந்த பேர் வச்சிருக்கிறதுடைய நோக்கம் நான் மலையாளிக்கு எதிரி அப்படிங்கிறது கிடையாது, தெலுங்கருக்கு எதிரிங்கிறது கிடையாது. தெலுங்கர்கள் அவங்க மொழி பேசுறது மாநிலத்தை கிறிஸ்தவர்களும் ஒழுங்கான ஒன்று நினைக்கட்டும். மலையாளிகள் கேரளால கேரளா கிறிஸ்தவர்களை அவர்கள் ஒன்றிணைக்கட்டும்.
அப்படிங்கிறது தான். நாங்கள் யாருக்கு எதிரி கிடையாது, மாறாக இந்த மண்ணை சார்ந்த கிறிஸ்தவர்களை மற்றவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் என்று சொல்வதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும், அதுக்கு ஒரு அணை போட வேண்டும் என்பதற்காக இந்த பேரை நாங்கள் பயன்படுத்துவோம். இஸ்லாமியர்களுக்கு வந்து வக்பு வாரியம் அப்படின்ற ஒரு வாரியம் இருக்கு. அதே மாதிரி வந்து கிறிஸ்துவர்களுக்கு ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு சிக்கலான ஒரு விஷயம், இன்றைக்கு மீடியாக்கள்லையும் அரசியல்லையும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்துக்காக தான் ராஜ்நாத் சிங் கூட திமுகவுடைய தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடணும்னு வந்தார் அப்படின்னு சொல்லிலாம் பேசப்படுகிறது அவங்களுக்குள்ள. ஏன்னா இன்றைக்கு மேலவையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு வர்றதுக்கு ஆளுங்கட்சிக்கு பாரதிய ஜனதாவுக்கு சரியான ஆள் இல்லாத காரணத்தால் திமுக அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் பாரதிய ஜனதா ஜெயிச்சுவிடும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல தான் இந்த வேலைகள் செய்ததாக சொல்லுகிறார்கள். வக்ஃப் போர்டு வாரியத்தை பொறுத்த மட்டும் அந்த சிக்கல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஏறத்தாழ 400-500 ஆண்டுகளாக ஆண்டவர்கள். அப்போ அவர்கள் ஆண்டவர்கள் அந்தந்த இடங்களில் இருந்த அரசர்கள் இந்த நிலங்களை மக்களுடைய பயன்பாட்டுக்காக அவர்கள் கொடையாக கொடுத்திருக்கிறார். அந்த கொடையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்தியா முழு வக்ஃப் போர்டு வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உள்ள வருமானங்களை வைத்து அரசு தான் அதை தணிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு தணிக்கை செய்து அது அதனுடைய பலன்களை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு அதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கக்கூடும், இல்லை நம்ம சொல்றதுக்குள்ள. அந்த குறைகளை சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன செய்கிறது, தலைகீழாக மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறது. அதை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எல்லா பகுதியிலும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைமை நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்தால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம். இந்த வக்ஃப் போர்டு வாரியம் மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஒரே வாரியத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வர்றதில்லை. ஏன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அவங்களுக்கு தனியாக ஒரு சொசைட்டி, அவங்களுக்கு தனியாக ஒரு ட்ரஸ்ட், அப்படி இருக்கிறதுனால அந்தந்த சொசைட்டி அந்தந்த ட்ரஸ்ட்டில் போயிடுது. அதனால் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு என்பது கிடையாது. ஆனால் என்ன ஒரு பயம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குதுன்னா, எப்படி வக்ஃப் போர்டு வாரியம், இந்து அறநிலையத்துறை இதுபோல கிறிஸ்தவ அறநிலையத்துறை அப்படின்னு ஒன்றை உருவாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கண்காணிப்புக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் வருகின்ற நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வருகிறது. அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இதற்கு எதிராக நிற்பார்களா, இவர்களால் போராட முடியுமா, இவர்கள் அதற்கு தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக விடுதலை நடந்த இந்தியாவுடைய சுதந்திர நாட்கள்ல இருந்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறவர்கள். அதனால அவர்களுக்கு ஒரு அரசியல் இயக்கம், ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது. அதனால அவங்க இந்தியா முழுவதும் அதை எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு பின்புலம் கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கட்சியை தாண்டி, சாதியை தாண்டி, சபைகளை தாண்டி ஒன்னா சேர்ந்து வந்து நிற்கணும், ஒன்னா சேர வேண்டிய காலகட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாங்க பேசுறோம். அப்படி நம்ம ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது தான் நாம வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாரும் கலந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல ஒன்னா சேர்ந்தோம்னா நம்ம அடுத்த கட்டம் இதை நகர்த்துவதற்கு, அரசை எதிர்கொள்வதற்கோ அல்லது இது போன்ற ஒரு விஷயங்களை அரசு கொண்டு வரும்போது அதை தடுப்பதற்கோ நம்மை தயார் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க பேசிக்கிட்டு. இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து என்ன செய்தா அரசியல்ல வெற்றி பெறலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி வந்து அரசியல்ல வர முடியும் கிறிஸ்தவர்களால்? கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அரசியல் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு மதவாத சக்திகள் இந்தியாவை துண்டாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இந்த மதவாத சக்திகளுக்கு மாற்று அரசியலுங்கிறது இனவழி தேசிய, மொழிவழி தேசிய அரசியல் தான். அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும்ங்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
இந்தியாவினுடைய ஆயர்பேரவை, தமிழகத்தினுடைய ஆயர்பேரவை இதை முன்னெடுக்க வேண்டும். அந்தந்த மாநிலங்களில் தாய்மொழியை முன்னிறுத்தி அரசியல் செய்கின்ற இயக்கங்களோடு இணைந்து செல்ல வேண்டும், அவர்களை ஊக்குவித்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசுறோம். ஏன்னா இந்தியாவில் முதல்ல தாய்மொழி வழி கல்வியை கொண்டு வந்தது கிறித்தவர்கள். அது நமக்கு உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவின் முதல் தாய்மொழி வழி கல்வியை கொண்டு வந்தவர்கள் கிறித்தவர்கள். அதனால இந்த விஷயத்தை அன்றைக்கு நம்ம செய்ததுனால இன்றைக்கு இந்தியா உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அரசாக மாறி நிற்கிறது, மற்ற ஆசிய நாடுகளை பார்க்கிறதை விட. அதே போல இன்றைக்கு கிறித்தவர்கள் மத்தியிலே இந்த மொழிவழி தேசிய அரசியலை முன்னெடுத்தால் இந்த இந்தியாவை பன்மைத்தன்மையோடு பாதுகாக்கின்ற ஒரு சூழல் இந்த இந்தியாவில் உருவாகும். அதற்குத்தான் கிறிஸ்தவர்கள் மொழிவழி தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். இப்போ மத வேறுபாடுகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு கிறிஸ்தவர்கள் இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்தால் இன்னும் மத வேறுபாடுகள் அதிகம் தானே ஆகும். அதாவது நீங்க சொல்றதுல ஒரே ஒரு சின்ன மாற்று கருத்து நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது நாம் கிறிஸ்தவர்களை தமிழர்களாக தான் சேர சொல்றோமே தவிர கிறிஸ்தவர்களாக சேருதுன்னு நாங்கள் சொன்னோம். இன்றைக்கு இப்போ நாம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்போ நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபை, எல்லா சாதிகள் எல்லாத்தையும் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்வோம், நம்முடைய உரிமைக்காக நிற்போம், நம்ம ஒன்றா சேருவோம்னு சொல்லும்போது அது மதவாதமாக இருக்காதா அப்படிங்கிற கேள்வியை தான் நீங்கள் கேட்குறீங்க. அது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது எங்களை தற்காத்து கொள்வதற்கு, அதே நேரத்தில் எங்களுடைய குறைகளை, எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிலைநிறுத்துவதற்கான ஒரு தளமாகத்தான் அது இருக்கும். அது மற்றவர்களுக்கு எதிரான தளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் வைக்கின்ற சித்தாந்தம் போலவோ அல்லது பிஜேபி வைக்கின்ற அரசியல் திட்டம் போலவோ நாங்கள் எதுவும் வைக்க போகிறது கிடையாது. அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. எங்களுக்கு பன்மைத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய மத சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு குறைந்தபட்ச திட்டத்திலே கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து வரணும் அப்படிங்கிறத நாங்கள் பேசுவோம். நீங்க ஏற்கனவே சீமானுடைய ஆதரவாளராக இருக்கீங்க, அப்புறம் இந்த ஒரு நிலைப்பாடுல இருக்கீங்க. ஆமா, இந்த சீமானுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய நேரம் நகரத்திலே நான் இதுக்கு முன்னாலேயே நான் பேசியிருக்கிறேன், நிறைய ஊடகங்களையும் இது பேசியிருக்கிறேன். நான் சீமானுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்றதை விட தமிழர் தேசிய அரசினுடைய ஆதரவாளர். ஏன்னா நான் 96லேருந்து இந்த விஷயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஆள். அதனால இந்த தமிழர் தேசிய இன அரசியல் அல்லது மொழிவழி தேசிய இன அரசியல் தான் இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை பாதுகாக்கும், இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்ததனால், அதை நாங்கள் நம்புவதனால் நான் 96லேருந்து இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். சீமான் 2009 தான் வர்றாரு, அதுக்கு முன்னாலே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அரசியலை இன்றைய காலகட்டத்திலே சீமான் முன்னெடுத்ததனால் நாம் தமிழரோடு சேர்ந்து நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்தோம், இணைந்து போகிறோம். இதே அரசியலை இன்னைக்கு வரப்போகிற அடுத்த கட்சி விஜய் எடுத்து செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், அது மாற்றுக்கிறது கிடையாது. எங்களுக்கு இந்த அரசியலை எடுத்து கொண்டு போக வேண்டும், அதற்காகத்தான் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோமே தவிர சீமானுடைய ரசிகர் மன்றமாக இருக்கிறது ஆட்கள் நாங்கள் கிடையாது. அதனால இப்போ விஜய் அந்த அரசியல் எடுக்கிறாரு, நம்ம சொல்ற மொழிவழி தேசிய அரசியல் தான் மீட்சியை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்த விஜய் செய்கிறாருன்னா நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு சீமானோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து நாம் பேசணும் அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரே ஒரு காரணம்தான், அது சீமானுக்கோ தமிழர் தேசிய அரசியலுக்கோ எதிரான விஷயம் கிடையாது. குறைந்தபட்சம் இன்றைக்கு இருக்கிற ஆபத்தை, இன்றைக்கு இருக்கிற சூழலை உணர்ந்து கிறிஸ்தவர்கள் மதத்தை தாண்டி அவர்களுடைய சபைகளை தாண்டி சாதியை தாண்டி அவர்கள் ஒன்றாக சேர வேண்டும். அந்த ஒன்றிணைப்பு செய்கிற போது நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ன, இதுக்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக யோசிக்கிற போது நம்ம நினைக்கிற மாதிரி, நீங்க ஏற்கனவே கேள்வி கேட்ட மாதிரி, நாளைக்கு கிறிஸ்தவர்களை எதிர்கொள்கிற பிரச்சனைகளை ஒன்றிணைந்து எதிர்கொள்வதற்கான ஒரு அரசியலாக
ஒரு மாற்று சக்தியாக இது நாளைக்கு வந்து முகிழ்க்கலாம். அது வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஒரு முயற்சியை நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த முயற்சியில இறங்கிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து கிறிஸ்துவர்கள் இயக்கத்தை பத்தி பல விவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.